போன வாரம் தமிழகத்தில், அதுவும் சோழர்களின் கடைசி தலைநகரத்தில் கால் பதித்தார் மோடி. மாமன்னன் ராஜேந்திர சோழனோட சிறப்பு நாணய வெளியீட்டு விழா, ஆடி திருவாதிரை விழா, பேரரசர் ராஜேந்திர சோழனோட வெற்றிகளை கொண்டாடும் விழான்னு முப்பெரும் விழாவா மத்திய கலாச்சார அமைச்சகத்தால கங்கை கொண்ட சோழபுரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில கலந்துக்கத்தான் தமிழ்நாடு வந்திருந்தார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில பேரரசர் ராஜேந்திர சோழனோட உருவம் பொறிக்கப்பட்ட 1000 ரூபாய் நினைவு நாணயத்தையும் திருவாசகத்தோட தொகுப்பையும் ஒரு சேர வெளியிட்டார் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் அவரோட சிறப்புரை தான் எல்லாரையும் கவர்ந்தது. வணக்கம் சோழ மண்டலம்னு ஆரம்பிச்சது மட்டுமில்லாம, நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படின்னு தமிழ்ல தன்னோட உரையை தொடங்கினாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். ஜனநாயகத்தின் தாய் பிரிட்டிஷ் ஆட்சி இல்ல, குடவோலை முறை கண்ட சோழரோட ஆட்சிதான்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னார். புதிய இந்தியாவுக்கு வரைபடம் தந்தது சோழர் ஆட்சிதான்னு சொன்ன பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துல ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வானுயர சிலைகள் அமைக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாரு.